இந்திய கிறிஸ்தவத்தில் காணப்படும் மிகப்பெரிய குறைபாடு முன்னோக்கிய பார்வை இல்லாததே. தேசத்தை குறித்த, தேசத்தின் எழுப்புதல் குறித்த முன்னோக்கிய பார்வை இருந்திருக்குமேயானால் பிரிட்டிஷாருடைய கிறிஸ்தவ அரசியல் நம் நாட்டை விட்டு சென்ற போதே 1947 இந்திய கிறிஸ்தவம் அரசியலுக்குள் பிரவேசித்து பணிகள் துவங்கப்பட்டிருக்கும். அவ்விதம் செய்யப்பட்டிருக்குமேயானால் தேவ ஆவியானவர் நம்முடன் இருப்பதால் பிஜேபி அல்ல, இன்று கிறிஸ்தவ ஆட்சியே நமது நாட்டிலும் உண்டாயிருந்திருக்கும். முன்னோக்கிய தரிசன பார்வையை நாம் இழந்துவிட்ட காரணத்தினாலேயே தேவனால் உண்டாயிருக்கிறதான மேலான அதிகாரம் ஆளுகையில் மேலே நாடுகளிலெல்லாம் கிறிஸ்தவ மக்கள் அமர்ந்திருக்க இந்தியாவில் மாத்திரம் மற்றவருடைய கருத்திலே நாம் விட்டுவிட்டோம். ஆகவே இதற்காக மனஸ்தாபப்படுகின்ற நிலை கூட நம்மிடத்தில் இல்லை. ஆகையினால் நாம் இதை குறித்து சிந்திக்க வேண்டும். அரசியல்வாதி அடுத்த தேர்தலை குறித்து சிந்திப்பான், தேசியவாதியோ அடுத்த தலைமுறை குறித்து சிந்திப்பான். இந்தியாவில் தேவ எழுப்புதல் ஏற்பட இன்றாகிலும் இந்திய கிறிஸ்தவம் ஒரு தலைமுறை ஓட்டத்தை கையில் எடுக்க வேண்டும்.